ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் தாவைக்க மாவட்ட செயலர் சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இது குறித்த விவரம் என்ன? ஆனந்தி, பாத்தீங்கன்னா கரூர் நடைபெற்ற அதே நாளில் தான் பிற்பகுதி நாமக்கலில் கூட்டம் நடைபெற அறிவிக்கப்பட்டது. அந்த கூட்டம் நடைபெற்ற கடந்த 27ஆம் தேதி அன்று பிரச்சாரத்தில் விஜய் பிரச்சாரம் ஈடுபட்ட போது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக மாவட்ட செயலர் சதீஷ்குமார் மீது நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் தன்னை கைது செய்யக்கூடும் என்பதால் தாவேக்காவுடைய மாவட்ட செயலர் சதீஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்றும் அரசியல் காரணங்களுக்காக தன்னை பழிவாங்கும் நோக்கில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த ஒரே காரணத்துக்காக தன் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் போலீசார் விசாரணைக்கு முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் நீதிமன்றம் எந்த நிபந்தனை விதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக முன்ஜாமீன் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சந்தோஷ் அனைத்து விதிமுறைகளையும் பூர்த்தி செய்வதாக கூறி அனுமதி பெற்றவர் மனுதாரர். அவரது கட்சியின் செயல்பாடுகளால் 5 லட்சம் ரூபாய்க்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இது தவிர பொது சொத்துக்களை சேதம் ஏற்படுத்தியதாக மேலும் 8 வழக்கு அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரத்தையும் அவர் தாக்கல் செய்தார். அப்போது மனுதாரர் ஆஜரான வழக்கறிஞர் அவர் இந்த சம்பவத்தில் இருந்த ஒரே காரணத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சம்பவத்திற்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். இதை எடுத்து அந்த அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த புகைப்படங்களை பார்த்த நீதிபதி கட்சியினர் அடாவடி செயலில் ஈடுபட்டுள்ளனர், இந்நிலையில் தெரியாது என்று எப்படி கூற முடியும் என்று மனுதாரர் தரப்பில் நோக்கி தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் மனுதாரரை கட்சியினரை கட்டுப்படுத்துவதற்கு அவருக்கு தெரியாதா என்று கேள்வி நீதிபதி பொறுப்புடன் செயல்பட வேண்டாமா என்று சரமாரி கேள்வி எழுப்பி முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி முன்ஜாமீன் தள்ளுபடி செய்துவிட்டார் நீதிபதி செந்தில்குமார். நாமக்கல் தாவைக்க மாவட்ட செயலர் சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த கட்டமா அவர் என்ன கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அவர் இந்த முன்ஜாமீன் தள்ளுபடி செய்துள்ளார். எந்த நேரம் கைது வாய்ப்பு இருக்கிறது என்றால் அவர் மீது 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார். எந்த நேரம் தாவாக்குடைய மாவட்ட சதீஷ்குமார் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்படுவதால் மீண்டும் அவர் முன்ஜாமீன் வேண்டும் என்றால் அவர் திங்கட்கிழமைக்கு பிறகுதான் தாக்கல் செய்ய முடியும். தற்போது தள்ளுபடி செய்த நிலையில் காவல்துறை எந்த நேரத்தில் வேண்டுமா கைது செய்யலாம் என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனந்தி, நாமக்கல் தாவைக்க மாவட்ட செயலர் மீது மட்டும்தான் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா? ஏன்னா தனியார் மருத்துவமனையில தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னா ஒரு நபர் செஞ்சிருக்க மாட்டாரு, இல்ல மொத்தமாக அவர்தான் பொறுப்பு அப்படிங்கிற பட்சத்துல அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா, இல்ல வேறு நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? வேறு நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட செயலர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அது மட்டுமில்லாமல் மாவட்ட தலைமையில் தான் இந்த மருத்துவமனை அருகே நின்று கொண்டிருந்தார்கள். அவரோடு இருந்த அந்த கட்சியினர் மற்றொரு பேர், அதாவது பெரும்பாலும் போலீசார் வழக்கு பதிவு செய்யும்போது 4, 5 உள்பட என்று பெயர் குறிப்பிடுவார்கள். அதே போன்று இன்னும் சில பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் மட்டும்தான் நீதிமன்றத்தை நாடி முன்ஜாமீன் கேட்டுள்ளார். மற்றவர்கள் முன்ஜாமீன் கேட்கவில்லை. எனவே இந்த வழக்கில் மற்றவர்களும் முன்ஜாமீன் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் காவல்துறையினர் அனைவரையும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்ய வாய்ப்புள்ளது. இவர் மீது மட்டும் 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் வேறு எந்த நேரம் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.